அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மனிதர்களும் வழி நடத்துவது திசைகளே அதுக்குள் ஏங்கி நடத்துவது புத்திகள். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு திசைகளும் லக்கணத்துக்கு சுபர்களாகவும் வரும், பாவிகளாகவும் வரும். அந்தந்த திசைகள் ஜாதகரை இயக்கக்குள்ள சுப திசைகளாக இருந்தால் நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும். கெட்ட திசைகளாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு கெட்டதையே செய்யும். பொருளாதாரத்தை இழப்பு ஏற்படுத்தி இருக்கும் வேலையும் இழக்க வைத்து பஞ்சத்தில் ஆற்றிவிடும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒரு திசையை ஆரம்பிக்கக்குள்ள சந்திரனை கொண்டு நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குன்னு முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு திசையை ஆரம்பிக்கும் போது திசையின் பலனை சந்திரனை கொண்டு அறியும் முறை ஒன்று உண்டு. அது சந்திரன் என்ற வீட்டை கொண்டு அறிய முறையாகும். அதாவது திசை ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் தன் வீட்டில் நின்றால், அதாவது சந்திரன் வீடு சொந்த வீடு கடகராசி, அந்த கடகராசியில் நின்றால் திசை ஆரம்பிக்கும் காலத்தில் அந்த ஜாதகருக்கு செல்வப்பெருக்கும் சுகம் ஆகியவை உண்டாகும். இப்போ அந்த கடக ராசியில் சூரியன் நின்றால் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சம் இராது. செவ்வாய் நின்றால் தகராறும் கடன் பயம் நோய் ஆகியவை உண்டாகும். புதன் நின்றால் கல்வி விருத்தி தன்னறிவால் மற்றும் வாக்கால் செல்வ விருத்தி ஏற்படும். குரு வீட்டில் நின்றால் விவசாய பலிதம் தெய்வ அனுகூலம் சுகம் ஆகியவை கிட்டும். சுக்கிரன் வீட்டில் நின்றால் பதவியும் அதனால் உண்டாகும் செல்வமும் சிறப்பான வந்து சேரும். அதேபோல் ராகு கேதுகள் நின்றால் பிரச்சனைகளும் தொல்லைகளும் எப்போதும் வந்து கொண்டிருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சனி வீட்டில் நின்றால் வாத நோய், வீணான பீதி, சிரமமில்லாத வேலை, தகுதிக்கு மீறிய ஊதியம் முதலிய பலன்கள் நடைபெறும். இது ஒருவருக்கும் தசை ஆரம்பிக்கக்குள்ள இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு தசை நடந்து கொண்டு இருக்கிறது. குரு திசை நடந்து முடிந்ததும் அடுத்தது புதன் திசை வரும். இப்போ குரு திசை முடிந்தவுடன் அடுத்தது சனி திசை வரும். இப்போ குரு திசை பார்த்திங்கன்னா 16 வருடங்கள். அது சுப திசையாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு 75% அந்த திசையில் நல்லது செய்திருக்கும். ஆனால் அது பாப திசையாக இருந்தால் 75% அது தீமையை செய்திருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்தந்த தசை நடக்கக்குள்ள அந்தந்த தசை லக்கணத்துக்கு சுபராக இருந்தால் அற்புத பலன்களை செய்யும். லக்கணத்துக்கு பாபராக இருந்தால் எப்போதும், அதாவது பாவியாக இருந்தால் எப்போதும் பிரச்சனைகளே செய்யும். இப்போ இந்த குரு திசை முடிஞ்சவுடன் சனி திசை ஆரம்பிக்கும். அந்த சனி திசை ஆரம்பிக்கக்குள்ள அன்றைய கோச்சாரத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் எங்கே நின்றிருக்காரோ அந்த இடத்தில் கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் அந்த கட்டத்தில் அமர்கிறதோ இப்போ சொன்ன கருத்துக்கள் நிலவும். சந்திரனே அதில் நின்றுருக்கிறான்றா அற்புத பலன்களை பெற முடியும். பார்த்தீங்கன்னா சந்திரன், சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்றுருந்தாங்கன்னா அற்புத பலன்களை பெற முடியும். இந்த செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்கள் அந்த இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த தசை முடியும் வரை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க.
இது ஒரு எளிய முறை, எளிதாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.